ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இந்த வகுப்பில் ஜோதிடத்தில் அடிப்படை குறிப்புகள் என்ற தலைப்பின் கீழ் நமது உடல் அவயங்களில் எந்தெந்த கிரகம் ஆட்சி புரிகிறது என்பதை பற்றி கற்றுக்கொள்ளப் போகிறோம். நமது முக அவயங்களில், நமது உடல் அவயங்களில், பல்வேறு உறுப்புகளில் எந்தெந்த கிரகங்கள் காரகம் ஏற்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். இவை அனைத்தும் நாம் கற்றுக்கொள்கிற இந்த அடிப்படை குறிப்புகள் அனைத்தும் பலன் கூறுவதற்கு மிகவும் அடிப்படையானது. இதை வைத்தே பல பேர் மச்ச மருக்களை கூட சரியாக கூறிவிடுவார். உடலில் உள்ள மச்சங்கள், மருக்கள், தழும்புகள், வீக்கங்கள், கட்டிகள். சில பேர் எனக்கு தெரிந்து ஒரு சித்த மருத்துவர் இருக்கார், கர்ப்பப்பையில கட்டி இருக்குன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா இருக்கும். என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா, என்ன பிரச்சனை, வயிற்று வலி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா, ஜாதகத்தை பார்த்தோம்னா கர்ப்பப்பையில கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லுவார். சரி, என்ன இப்படி பயமுறுத்திட்டாரு, போய் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம்னா கரெக்டா இருக்கு. கல்லீரல் பலவீனம் ஆயிருக்கு, தொடைப்பகுதியில் தழும்பு ஏற்படுவதற்கான காலம் இது அப்படி என்றா நம்ம சில குறிப்பா சொல்லலாம். எல்லாமே ப்ரிடிக்ஷன் தான். இருந்தாலும் அந்த ப்ரிடிக்ஷன் அவருடைய வாழ்க்கை, ஜாதகர் ஜோதிடம் பார்க்க வரும்வருடைய வாழ்க்கையில் ஒரு இருட்டா, ஒரு எதுவுமே புரியாம வர்றாரு, அவருக்கு ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறோம். இதை பார்த்து இருந்துக்கோங்க. கர்ம வினையை யாராலும் மாற்ற முடியாது. இருந்தாலும் காத்து இருந்து கொள்வது என்பது ஒரு முன்னெச்சரிக்கை எடுத்து கொடுப்பதுதான் ஜோதிடரின் வேலை. இருளுள்ள இடத்தில் ஜோதி ஏற்றி வைப்பது. வந்தவங்களை அப்படியே குழப்பி விட்டு இருட்டுல மூழ்கடிச்சிட கூடாது. அவனே ஒரு குழப்பத்துல வந்திருப்பான். நமக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்லி ரொம்ப குழப்பி விட்டுறக்கூடாது. அவங்களுக்கு ஏதோ ஒரு கவுன்சிலிங் மாதிரி. அஸ்ட்ராலஜர் இஸ் எ குட் கவுன்சிலர். அவங்களுக்கு ஒரு மனதைரியம் ஏற்படுவதற்கான வார்த்தைகளை கூறி, என்னதான் தோஷங்கள் இருந்தாலும், கர்ம வினைகள் இருந்தாலும், சில பரிகாரங்களை கூறி சரி செய்வதற்கான வழிவகைகளை ஜோதிடன் கையாள வேண்டும். நாம் இப்பொழுது கிரகங்களை அடிப்படையாக வைத்து உடல் அவயங்கள் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். சூரியன் என்ற கிரகம் தலைக்கு உரிய காரக கிரகம். சூரியன் என்ற கிரகம் தலைக்கு உரிய காரக கிரகம். சந்திரன் என்ற கிரகம் முகம் மற்றும் வயிறுக்குரிய காரக கிரகம். அதனால முகம் சந்திரன் மதிமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. மதி போன்ற முகம், நிலாவை ஒத்த முகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா வட்ட முகம் அப்படின்னு ஏதோ சொல்றதுக்கு உதாரணமாக மதிமுகம் சொல்லுவாங்க. சந்திரனை முகம் என்றும், வயிறு பகுதிக்கு சந்திரன் காரகன். அதனால்தான் அதை மாத்ரு காரகன்னு சொன்னாங்க. ஏன்னா வயிறு மூலமாக குழந்தைகளை பெற்றெடுப்பவர் தாய். அதனாலதான் சந்திரனை மாத்ரு காரகன் அப்படின்னு சொன்னாங்க. செவ்வாயும் கேதுவுக்கும் கைகளும் தோள்களும், தோல் பட்டை மற்றும் கை. ஒண்ணுமில்ல, வீர கிரகம். செவ்வாய் என்பது வீரத்துக்கான கிரகம். அதனால தோலும் கையும் தான் வீரத்தை வெளிப்படுத்தும். நல்லா ஜிம்னாஸ்டிக் போறவங்க எல்லாம் பார்த்தோம்னா இந்த தோல் பகுதியும் கை பகுதியும் தான் பலம் எடுத்துக்குவாங்க. 6 பேக் வச்சாலுமே அந்த தோல் பகுதி தான் ஃபர்ஸ்ட் மெருகேறும். இந்த செவ்வாயும் கேதுவும் கை தோல் பகுதிகளுக்கு காரகம். புதன் என்ற கிரகம் கழுத்துக்கு காரகம். இந்த கழுத்து பகுதி தான் அனைத்து வகையான இசையை இசைப்பதற்கும் ரசிப்பதற்கும் முக்கியம் வாய்ந்தது. அதனால புதனுக்கு இந்த பகுதியை வச்சோம். புதன் காரகம் இந்த கழுத்து பகுதி. வியாழன் இந்த இதய பகுதி. குரு பகவான் இதய பகுதி.
இந்த நடராஜர் தத்துவமே குரு தத்துவத்துல தான் இருக்கு. நடராஜர் போதிப்பது. அதனால தான் நடராஜர் வந்து எல்லாருக்கும் இதயம்னு சொல்லுவாங்க. இந்த இதயத்தில் துடிக்கும் அந்த லேப்டாப் என்ற சவுண்டே நடராஜர் கையில் உள்ள உடுக்கையின் ஒலி. நடராஜர் ஆடும்போது ஏற்படுகிற உடுக்கையின் ஒலி என்றும் கூறுவார். அது குருவின் தத்துவத்தில் ஊடுருவியது. குரு அதாவது வியாழன். அதனால தான் வியாழ கிரகத்துக்கு இருதயத்தை வைத்தார்கள். சுக்கிரன் என்ற கிரகம் அனைத்து விதமான மர்மஸ்தானங்களுக்கும் சுக்கிரன் காரகன். அனைத்து விதமான மர்மஸ்தானங்கள். சனி மற்றும் ராகு கிரகம் தொடை, பாதம், கணுக்கால். அதனாலதான் ரொம்ப பேருக்கு இந்த 7.5 சனி அப்பயோ, ஏதோ ஒரு சிக்கலான தருணத்திலேயோ, சனி திசை நடக்கிறப்பயோ, இல்ல ராகு திசையில சனி புத்தியில ஏதோ ஒரு தவறான புத்தி தசை நடக்கிறப்ப, கோச்சாரம் சுமாரா இருக்கிறப்ப, ஆக்சிடென்ட் ஆக அடிபடுறது கால். ஒண்ணு கணுக்கால் இல்ல பாதம், அதை விட்டா தொடை. ஏன் இதெல்லாம் விளக்கம் சொல்றேன்னா, நீங்க எளிமையாக இந்த கிரகத்தையும், அந்த உறுப்புகளையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். சூரியனுக்கு தலை, சந்திரனுக்கு முகம். செவ்வாய், கேது கை, தோள்கள், புதன் கழுத்து. விசைக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர் கழுத்து. ரசிக்கணும்னா புதனுடைய கிரகத்துடைய அனுகூலம் வேணும். ஒன்றை ஒருவர் ரசிக்க வேண்டும் என்றால், அதனாலதான் ரசிக்கிறப்ப நமக்கு தெரியாமலே கழுத்து ஆடும். கை தாளம் போடும், கழுத்து ஆடும், கால்கள் வந்து நகரும். அதெல்லாம் இரண்டாவது பட்சம். ஆனா கழுத்து முதன்மையாக ஆடும். லிசனிங் கெப்பாசிட்டியே அந்த கழுத்து தான். அதனால புதன் கிரகத்தை கழுத்துக்கு வைத்தார்கள். குரு வந்து ஹிருதயத்துக்கும், ஹிருதய கமலம்னே சொல்லுவாங்க அத. ஹிருதய கமலம். சுக்கிரன் மர்மஸ்தானங்களுக்கு காரகன். சனியும் ராகுவும் தொடை, பாதம் மற்றும் கணுக்கால்களுக்கு காரகம். இப்ப இதை வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு உருவத்தை கணிப்பது, ஒரு ஜாதகத்தை வைத்து உருவத்தை கணிப்பதற்கு இது பயன்படும். ஒரு ஜாதகத்துல ஒருத்தருக்கு சுமாரான காலகட்டம் நடக்குது, கோச்சாரம் சுமாரா இருக்கு, தசாப்தி சுமாரா இருக்கு, சனியும் செவ்வாயும் நேரெதிரில் பார்த்து கொள்கிறது, அல்லது ஒரே பாகத்தை பார்க்கிறது. சனி வந்து 12ஆம் பாவத்தில் இருக்கார். அந்த இடத்த செவ்வாய் வேறு பாவத்துல இருந்து பார்க்கிறார். அப்படின்னா விபத்துக்கான கண்டம் வந்து காலில் அடிபடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கிரன் கிரகம் ரொம்ப வீரியமா இருக்கு, வீரியம் குறைந்து இருக்கு. 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தா வீரியம் குறையும். பொதுவாக 3ஆம் இடம் வீரியஸ்தானம். வீரியஸ்தானம் வீரிய கிரகம் இருக்கும் பொழுது வீரியம் குறையும். அவ்வாறு இருக்கிறப்ப வந்து திருமணம் பண்ணுவதோ அல்லது சாந்தி முகூர்த்தம் குறிப்பதோ அல்லது இந்த மாதிரியான சில காரியங்களை தவிர்ப்பது நல்லது. சில பேர் இந்த ஐவி டெஸ்டுக்காண்டி போவாங்க. இந்த குழந்தை பிறப்பு இல்லைன்னு ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு கரு உள்ள வைப்பதற்கு நேரம் குறிக்கிறதுக்காண்டி வந்து கேட்பாங்க. இப்பெல்லாம் சுக்கிரன்ற கிரகம் பலம் பெற்று இருக்க வேண்டும். இந்த வீரிய கிரகம் நல்லா இருக்கணும். வீரிய கிரகம் அவர் ஜாதகத்தின் அடிப்படையிலும் மற்றும் கோச்சாரத்தின் அடிப்படையிலும் சமமாகவும் சிறப்பாகவும் இருக்கும் தருணத்தை பார்த்து நாம் குறித்துக் கொடுப்பது நல்லது. ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அவன் ஆஞ்சியோகிராம் பண்ணணும், இல்லைன்னா வேற ஏதோ ஒரு சிகிச்சை முறை இருதயம் சம்பந்தமாக பண்ணணும் அப்படின்னா வியாழ நோக்கம் பார்க்கணும். கோச்சாரத்திலையும் சரி, ஜாதகத்திலையும் சரி, குருவின் நல்ல காலம், குருவின் ஓரை பார்த்து பண்றது ரொம்ப நல்லது. டெய்லி வரும் குருவார். அதுக்காண்டி அந்த நேரத்துக்காண்டி வெயிட் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட் தான். வெயிட் பண்ண முடிஞ்சா அந்த நேரத்துக்கு பண்ணலாம். இல்லைன்னா அவசரத்துக்கு வர்ற நேரத்துல தான் பண்ண முடியும். அதுதான் தற்கால சூழல். ஒருவேளை அவங்களே சொல்றாங்க, இது 2 நாள்ல ஆப்ரேஷன் பண்ணணும், நீங்க பணம் புரட்டிட்டு எந்த டைம் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. கழுத்து பகுதிக்கு புதன். இவ்வாறு அனைத்து கிரகங்களையும் வைத்து நாம் பல முறைகளில் இதனை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளலாம்.
தமிழகத்தில் மழை பெய்யும், மேகமூட்டத்துடன் காணப்படும். சென்னையில் மேகமூட்டத்துடன் காணப்படும், தென் தமிழகத்தில் மழை பெய்யும்னு சொல்றாங்கன்னு வச்சுக்குவோம். அந்த ஒரு வாசகத்தை எடுத்துக்கொண்டு நாம் பல்வேறு ஆராய்ச்சிகளில் பன்முகத்தன்மையுடன் இறங்கலாம். திருநெல்வேலியில எப்படி இருக்கும், திருநெல்வேலியில காற்றோட்டம் எப்படி இருக்கு, திருநெல்வேலியுடைய சூழல் என்ன, இந்த என்ன கிளைமேட், என்ன மாதம் நடக்கிறது, அந்த மாதத்துக்கு அங்க என்ன, அதை அப்படியெல்லாம் ஒரு மாவட்டத்தையும் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தையும் வைத்து பல்வேறு கண்ணோட்டத்தில் ஆராய்ச்சி பண்ணலாம். அதே மாதிரி நாம் இந்த ஒரு அடிப்படை பாடத்தை வைத்து ஒரு ஜாதகத்தை நாம் பல்வேறு முறையில் ஆராய்ச்சி செய்யலாம். சூரியன் கோச்சாரத்துல ராகு நட்சத்திரத்தில் வந்து அமரும் பொழுது, ராகு பலம் பெற்று அருகில் இருந்தால் தலையில் ஏதேனும் ஒரு காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அது எல்லாருக்குமே நடக்காது. யாருக்கு நடக்கும்னா, யாருக்கு தசாபுத்தியில அதுக்கான காலகட்டம் இருக்கோ. சார், சூரியனும் ராகுவும் கோச்சாரத்துல எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே வரும். இப்போ உதாரணத்துக்கு கும்பராசின்னா கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கும். ஆமா. ஆனாலும் எந்த ஜாதகருக்கு அவருடைய தசாபுத்தியில் அதற்கான ஒரு கர்ம வினை இருக்கிறதோ அவருக்கு அவ்வாறு நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை நாம் கூறலாம். சில பேர் அன்கான்சியஸ் ஆயிடுறாங்க, மாசக்கணக்கில் அன்கான்சியஸா இருக்காங்க. ஏதோ ஒரு சின்ன விபத்து நடந்து எப்ப சரியாகுமா, சரியாகுவாங்களா இல்லையா, அல்லது கருணை அடிப்படையில் ஏதோ ஒரு மருத்துவம் பண்ணிட்டு இருக்கோம், எப்ப சரியாகும்னு தெரியல. அதற்கு சூரியன் மட்டும்தான் முக்கிய காரணம். மூளை பகுதி குருன்னு சொல்லுவாங்க. மூளையில் ஓடும் சதை பகுதிகளுக்கு சுக்கிரன் என்று கூறுவார்கள். சிந்திப்பதற்கு புதன். புத்தி புத்தி தூண்டுனாதானே அவருக்கு கான்சியஸ் ஆவார். இந்த மாதிரி பல கிரகங்களை அடிப்படையாக வைத்து, கிரக அவயங்களை வைத்து நாம் பலன் கூறலாம். பல்வேறு பலன்களை ப்ரெடிக்ட் பண்ணலாம். நாம் அடுத்த வகுப்பில் மீண்டும் இந்த ஜோதிடத்தின் அடிப்படை குறிப்புகள் தொடரும். நன்றி.